சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தோஷத்துல பார்த்தா சேது சும்மா திக்குமுக்காடி போயிடுறாரு. காலையில தமிழ்ச்செல்வி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பத்தாவும் மலரும் வரவும், எங்க தமிழ் பரப்புகிட்டு இருக்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு காலேஜ் லீவு தானே அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இன்னைக்கு காலேஜ் என்னமோ லீவு தான் மாச்சி, நான் செக்கப்புக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், செக்கப்புக்கா தனியாவா போற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. ஆமா மாச்சி, நான் எப்பயும் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துடுவேன், அங்கே அம்மா ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் இங்க இருந்து ஆட்டோல போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ எதுக்கு ஆட்டோல தனியா போகணும், ஏலே சேது இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடுவோம். என்ன பத்தா என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் போகணுமா, நீ கூட போய் பக்கத்திலே இருந்து டாக்டர் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு கேட்டு வந்து நீ என்கிட்ட சொல்ற, நான் உன்கிட்ட தான் கேட்பேன், நான் அவகிட்ட கேட்க மாட்டேன். நீ அவளை செக்கப்புக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும். அப்படி நீ மட்டும் அவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகலன்னு வை, ஜட்ஜ் அம்மாவுக்கு இல்லாட்டி வக்கீல் அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு நீங்க சொன்ன தீர்ப்பெல்லாம் அவமதிக்கிறியா, இவன் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நானே வக்கீல் கிட்ட சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடுவேன், சரியாடா, நீ அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்னமோ எல்லாரும் கோட்டுன்னு சொல்லி எல்லாரும் மிரட்டுறீங்கள, சரி சரி வரப்பட்டியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், கிளம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்றாங்க. தமிழும் சேதுவும் பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. எப்படி அப்பத்தா இப்படி எல்லாத்தையும் சரியா காய் நகர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், இவனை இப்படி தாண்டி மிரட்டணும், இவன் பொண்டாட்டி இவன் தானே பாத்துக்கிறணும், செக்கப்புக்கு போவோம்னா இவன் தானே கூட போகணும், எப்போ குழந்தை பிறகுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ அவ உண்மையிலே மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல இவன் தானே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா தமிழும் வந்துடுறாங்க. தமிழும் சேது வரவும் டாக்டர் தமிழ்ச்செல்விட்ட கேட்குறாங்க, என்ன தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், நல்லா இருக்கேன் டாக்டர். ஆமாம், இந்த தடவையாவது உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், வந்திருக்காரு டாக்டர், வெளியே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அவரை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும், இங்கே தமிழ் வந்துட்டு சேதுவை கூப்பிட்றாங்க. எங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உங்களை டாக்டர் வர சொன்னார், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேதுவும் பார்த்தா உள்ள வந்து உட்காரு. என்ன மிஸ்டர் சேது வெளியே நிக்கிறீங்க, இவங்க உங்க மனைவி தானே, உங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க செக்கப் பத்தி என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு ஆர்வம் உங்களுக்கு இல்லையா, நீங்க பாட்டுக்கு யாரோ இவர் மாதிரி வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனைவியை நீங்க தானே சேது நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம். இங்க சேது பார்த்தா மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காரு. சரி தமிழ், நீங்க உள்ள வாங்க, உங்களை ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். சேது நீங்க உங்க குழந்தைய பார்க்கணும்னா இந்த மானிட்டர் வழியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பார்த்தா சேது கேட்காம டாக்டர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சேதுவும் சொல்லிடுறாரு. தடவை வந்தோம், இவ பொய்யா மாசமா இருக்கேன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தா, இந்த தடவை ஏதோ உண்மையிலே மாசமா இருக்கேன்னு சொல்றா, இப்ப யாருமே இல்ல, சரி இவளை உள்ள கூட்டிட்டு போறாங்க, அதுல நம்ம குழந்தை தெரியுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள் நினைக்கிறாரு. இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மானிட்டர்ல குழந்தையோட உருவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்தா சேதுவோடைய அம்மா முகமே தெரியுது. டக்குன்னு பார்த்தா சேது அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அந்த மானிட்டரை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடாரு. என் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. தமிழ்ச்செல்வியை பார்த்தா ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா சேது அவர் பாட்டுக்கு ஒரு நினப்புல உட்காந்துருக்கோம். மிஸ்டர் சேது என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா, என்ன டாக்டர் ஸ்கேன்லாம் முடிஞ்சிருச்சா, குழந்தைலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆர்வமா கேட்கிறாரு. தமிழ் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன இவரு, நான் உள்ள போற தட்டிக்கும் யாரோ எவர் மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு குழந்தை நல்லா இருக்கா என்ன எதுன்னா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ் நினைக்கிறாங்க. என்ன சேது உள்ள போக முன்னாடி வரைய அமைதியா இருந்தீங்க, இப்ப ஸ்கேன் முடிச்சுட்டு வந்ததும் குழந்தை எப்படி இருக்கலாம் கேக்குறீங்க, அதானே தான் ஆடலைனாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க குழந்தைய பத்தி இப்பயாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதெல்லாம் உங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கு, இன்னும் 8 மாசம்தான் உங்க கைக்கு உங்க குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர், நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன், சரியான முறையில மாத்திரை எல்லாம் போட சொல்லுங்க, நீங்க தான் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரி டாக்டர் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. தமிழ்ச்செல்வியை பார்த்தா கைத்தாங்களா பிடிச்சு சேது கூட்டிட்டு வராரு. என்ன வெறி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் பார்த்தா தமிழ் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வெளியில வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு முத்தெல்லாம் கொடுத்து சேது ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி அவங்க அம்மாவே மறுபடியும் வந்து மகளா பறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையெல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு.